இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு எந்தவித அருகதையும் கிடையாது. அதே போல இன்று தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்க அந்த வகையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் கால்வாய்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு சேகரிப்பு செய்யவில்லை என்று, நீரை சேமித்து வைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நான் கேட்கிறேன். திமுக ஆட்சி காலத்தில் இருந்து கடுமையான மழை பெய்தால் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் குடத்துல பிடிச்சி வச்சுக்குவாரா? மழை பெய்தால் இயற்கை சீற்றம் இருந்தால் அதிகமாக இருக்கக்கூடிய நீர் கடலுக்கு தான் செல்லும். இருந்த போதிலும் நாம் அதை தேக்கி வைப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் இப்பொழுது ஒரு குழுவை அமைத்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். காவிரியில கிட்டத்தட்ட 5 இடங்களில் கதவணைகளை அமைப்பதற்கான நிதிகளை கொடுத்து நம்முடைய கரூர் மாவட்டத்தில் கூட புஞ்சை புகழூர் பகுதியில் 1.25 TMC தண்ணீர் தேக்கக்கூடிய வகையில் 500 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டோம் என்று ஒரு மமதையில் இருக்கிறார்கள். மைக்க புடிச்சா பேசுறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்து விட்டதை பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அம்மா அவர்கள் இருந்த பொழுது 39 தொகுதிகளில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவிய கட்சி திமுக என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆர்கே நகர் தொகுதியில் டெபாசிட் இழந்த இயக்கம் திமுக. ஆனால் இப்பொழுது வெற்றி பெற்று விட்ட மமதியிலே இருக்கிறீர்கள். இதுவும் காலம் ஒரு நாள் மாறும். நிச்சயமாக இதை பாடமாக எடுத்து நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு 2021 இதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசுதான் தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும் என்பதை நேரத்தில் உறுதியிட்டு கூறுகிறேன்.